அன்பு கண்மணி கிட்ட, "கண்மணி நீ 2 நாளா ஒரு மாதிரி இருக்கியே! என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அம்மாவுக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனையா? அம்மா கிட்ட நீ சரியா பேச மாட்டேங்க. என்னதான் பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு அன்பு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அழுகுறாங்க. "அழாத கண்மணி, எதுவா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க. உடனே கண்மணி, "நம்ம கல்யாணத்துல ஜோசியர பொய் சொல்ல சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அன்பு இருந்துகிட்டு, "அது உங்க அம்மா தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க, எங்க அம்மா இல்லங்க. அது அத்தை தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் அன்பு ஷாக் ஆகி, "என்னது? எங்க அம்மா தான் பொய் சொல்ல சொன்னதா?" அப்படின்னு கேக்குறாங்க. "ஆமாங்க. இந்த உண்மையே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. இப்பதான் பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் எங்க அம்மா எதுக்குங்க ஒவ்வொரு தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது அவமானப்படணும்? இதனால நீங்க பேசலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? அப்படி இருந்தும் அத்தை ஒரு வார்த்தை நான் தான் அந்த பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏங்க அத்தை இப்படி மறைச்சிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும்? அதனால எங்க அம்மா எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "அம்மா தான் இது பண்ணுனாங்கன்னு உனக்கு யார் சொன்னா?" அப்படின்னு கேக்குறாங்க. உடனேவும் எங்க அம்மா கிட்ட தாங்க போய் கேட்டேன். என் மேல சத்தியமா நீங்க உண்மைய சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் எங்க அம்மாவே சொன்னாங்க. அத்தைகிட்டயும் கேட்டேன். அத்தையும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனேவும் அன்பு, "எங்க அம்மா இப்படி ஒரு காரியம் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியலையே. எங்க அம்மா இப்படி ஒரு காரியம் பண்ணாங்கன்னு நீ சொன்னத கேட்டு எனக்கே அதிர்ச்சியா இருக்குது கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே அன்பு, "இப்பவே நான் அம்மா கிட்ட போய் கேட்கிறேன்னு" சொல்லிட்டு போய் பேச போறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "எதுக்காகம்மா இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சிவகாமி இருந்துகிட்டு, "எல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன். இல்லன்னா யாரோ ஒரு பொண்ண, ஒரு கோடீஸ்வர பொண்ண உன் லைஃப்ல கொண்டு வந்துட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிடுவாங்க. அதுனா கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன்" அப்படின்னு சிவகாமி வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "என்ன இருந்தாலும் நீங்க பொய் சொன்னத மறைக்காம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணுமா? பாவம் கண்மணியோட அம்மா ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு அசிங்கப்பட்டுருக்காங்க. நானே அவங்க கிட்ட முகம் குடுத்து கூட பேசுறது கிடையாது. அதெல்லாம் நினைச்சு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டுருப்பாங்க. நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலம்மா. என்கிட்ட பேசாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமா போயிடுறாங்க. இங்க சிவகாமி இருந்துட்டு, "அன்பு போகாத அன்பு" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.